கதை விடுறது கிட்டி. ஆமா, இங்க நல்லா இருந்து கதை விட்டு ஆவாதுல, அதனால நான் ரேஷன் கடையில போய் கதை விட போறேன். எம்மா இங்க இரும ஒரு நல்ல சேலை கொடுத்தா கூட போய் வாங்க போலாம். அது உடுக்கே மாட்டா. அது என்னத்துக்குமா உனக்கு? அப்படி சொல்லாதடி. எத்தனை பேர் அந்த சேலையை உடுக்காவ தெரியுமா? இல்லம ஒரு நல்ல சேலை கொடுத்தா எல்லாரும் உடுப்பாவல்ல. நீங்க படிச்ச பிள்ளைகள் தானடி, மண்டையில அறிவே கிடையாது. இந்த சேலைனால எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் தெரியுமா? நானே இனி அடுத்த வருஷத்துல இருந்து கைத்தறி சேலை தான் வாங்கி உடுக்கலான்னு இருக்கேன். ஒரு சேலை நெய்யதுக்கு எவ்வளவோ மணி நேரம் ஆகுமாம்டி. அதெல்லாம் புக் எடுத்து படிங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு சேலை நெய்யவே ஒரு நாள் கூட பட்டு துணி உடுத்ததே கிடையாதாம். ராணிக்கா போமாக்க, ரேஷன் கடையில யாகப்பட்ட கூட்டமா. அப்படியா? அப்ப வா போவோம். எடி கறி அடுப்புல இருக்கு, கரெக்டா 2 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிருங்க. வத்த விட்டுறாதீங்க டி. சரிம்மா, நீ சீக்கிரம் வாங்க. எம்மா வரும்போது இளந்தபழம் மிட்டாய் வாங்கிட்டு வா. எம்மா எனக்கு பால்கோவா. சரி டி. சத்யா, நான் உனக்கு பால்கோவா தருவேன், நீ எனக்கு கொஞ்சோண்டு இளந்தபழம் தருவியா? ஆமா தருவேன். உனக்கு தானே அன்னைக்கு உங்க கிளாஸ்ல ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் நீ வெளிநாட்டு மிட்டாய் கொண்டு வந்துச்சுலாட்டி கொஞ்சோண்டு தந்தியா? ஏன் உங்க கிளாஸ் பிள்ளைகள் பிறந்த நாள் கொண்டு வந்தா நீ எனக்கு தான் தந்துட்டு திங்குறியோ? அது சாதா மிட்டாய், இது வெளிநாட்டு மிட்டாய்ல. நீ ஒன்ன தரான்டாப்ப அம்மா எனக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வருவா. அம்மா எத்தனை இளந்தபழம் வாங்கிட்டு வரல அத்தனை எனக்கு தான். நான் தான் இளந்தபழம் வாங்கிட்டு வர சொன்னேன். மூஞ்ச பாரு. சீ வெப்ப உன் மூஞ்சோடி நல்லா தான் இருக்கு. மண்டை இவரு தியாங்கா மண்டை. என் மண்டையாவது தியாங்கா மண்டை, உன் மண்டை புழு மண்டை. மண்டை அவ்வளவு பியானு. சே வாங்கிட்டெல்லாம் மனுஷன் பேசுவானா? ஆமா, என்கிட்ட மனுஷன்லாம் பேச மாட்டான். உன்னை மாதிரி ஆடு மாடு தான் பேசும். நீ மாடா இருப்ப. இன்னைக்கு அம்மா வரட்டு உனக்கு சொல்லி கொடுத்துட்டு. சொல்லி கொடு. நீ சொல்லி கொடுத்தா எனக்கு வாய் இல்லையோ? நீ தியாங்கா மண்டைன்னு சொன்னல, அத நான் சொல்லி கொடுப்பேன். இப்போ எதுக்கு என் கால் மேல வந்து இருக்கா? எம்மா இன்னைக்கு உன் காலை முறிக்காம விட மாட்டேன் பாரு. எம்மா ஓடாத நில்லு. எக்க நல்ல கூட்டமா இருக்கு. ஆமா, இப்போ என்ன செய்ய? சின்ன பண்ணா கொஞ்சம் குனி. என்னக்க? அதுல ஒரு சின்ன பையன் இருக்காம்ல, அவனுக்கு இடையில போய் நின்று வரான். ஏன் நீங்க போய் நின்று பார்க்க வேண்டியதுன்னு? என்ன சின்ன பண்ண, நீ நமக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தேன்னையா? வேற வியாட்டியும் கிடையாது, சேலையும் கிடையாது, பாத்துக்க. சரி, நான் போய் நின்று பார்க்கேன். இடம் கிடைச்சுன்னா மாதிரி நீங்க வாங்க. என்ன உள்ள? ஏ சின்ன பண்ணே, ஏ சின்ன பண்ணே. என்னக்கா? என்ன சின்ன பண்ணே இது? நான் வரிசையில நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? கீதாக்க அவன வரிசையில தானே நிக்கா. என்னம்மா இப்படி இடையில வந்து நிக்கிறதுக்கு பேர் தான் வரிசையோ? ஏக்க நான் எங்கக்கு இடையில வந்து நிக்கேன்? இந்த சின்ன பையன் நிக்காமல எனக்காண்டி தான் நிக்கான். இல்ல, எங்க பாட்டி தான் என்னை விட்டாவ. ஷூ வாய மூடு. என்ன சின்ன பண்ணே இது? ஒழுங்கா வரிசையில போய் நில்லு சின்ன பண்ணே. அம்மாளா இந்த சின்ன பண்ண நம்பணும்யா, நீ பிள்ளைங்க தான் நிக்கணும். வா பின்னாடி இருக்க பையன்ட்ட இடத்தை கேட்டு பார்ப்போம். ஏல பின்னாடி போல. லே என்ன எதிர்த்து எதிர்த்து பேசியா? வயசுக்கு தக்கன பேசு. நல்ல வேலைதான் நம்ம இந்த பையன்ட்ட இடம் கேட்கல, இல்லைன்னா நம்மளையும் அசிங்கப்படுத்தி இருப்பான். அசிங்கப்படுத்துவான் நல்லா. நீ இன்னைக்கு எப்படி இதுல நிக்கானி நான் பாக்கேன். போ பின்னாடி போ. போய் யாரையும் கூட்டிட்டு வா போ. சின்ன பொண்ணு, அது யாருக்கு மவன் தெரியவா? யாருக்கு மௌனாவும் இருந்துட்டு போட்டுவோமா? நம்மளுக்கு இடம் கிடைச்சா வியாட்டியை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். சின்ன பொண்ணு, ராஜேஸ்வரி மவன். அவளுக்கு மௌனா? சின்ன பொண்ணு, அந்த பையில கூடு. அது அம்மா வந்தான்னா ஆடு ஆடுன்னு ஆடிடுவா. ஏ தம்பிங்க வா. நீ வரிசையில நில்லுமா. நான் நம்பரை மாத்தி பார்த்துலாம் உன்ட்ட சண்டை போட்டுட்டேன் பாரு. 99 நீ இருக்கா, இதை நான் 66 நீ பார்த்துட்டேன். நீ போய் நில்லுமாக்கா. என்ன 2 பேரும் லைன்ல போய் நின்னுட்டியலா? ஆமா சின்ன பொண்ணு, நிப்போம். நேராயிட்டு பத்தியா? நீ ராணி அக்காளுக்கு லட்சுமி அக்காளுக்கு இடையில போய் இடம் போட்டுக்க. வசந்தி அக்கா, ராணி அக்காளுக்கு ஒரு போன் அடிங்கக்கா. ஹலோ ராணி அக்கா. ஆமாக்கா, இடம் போட்டிருக்கோம், ஓடியாங்க. என்ன கூட்டம் தெரியுமா? 1 மைல் தூரத்துக்கு மண்ணெண்ணெய் எண்ணெய் கிடக்கு. சீக்கிரம் வாங்க. பக்கத்துல வந்துட்டாவலாம் சின்ன பொண்ணு, நீ இடத்த பிடிச்சிக்க, யாரையும் விட்டுறாத. ஆனா 2 பேரும் வாராவ. ஆமா நல்ல கூட்டமா இருக்க. எங்கேயும் இடம் பிடிச்சு போட்டிருக்கீங்க சொன்னியல்ல வசந்தி, எங்க? லட்சுமி அக்கா, என்ன இடம் பிடிச்சு போட்டிருக்கோம்ல, எனக்கு முன்ன நில்லுங்க. யாரும் இடையில வந்து நின்றபடானி கையை நீட்டிக்கிட்டே நின்றுருக்கேன். என்னானி உழைவு தெரியுமா கையை? உனக்கு பின்னாடி தான் ஆளே இல்லையே சின்ன பொண்ணு, கையை கீழ போட வேண்டியதுதானே? லாஸ்ட் நின்னுக்கிட்டே இடம் பிடிச்சு போட்டேன்னு சொன்னா. யாக்க எனக்கு முன்ன இடம் பிடிச்சு போட்டிருக்கோம்ல. என்ன சின்ன பொண்ணு நீ? நானும் முன்ன நிப்பா போலன்னு சொல்லிட்டுல அறக்க பறக்க ஓடி வந்தேன். கடைசி நிக்கிறது தெரிஞ்சா கொஞ்சம் சோறு வழியா தின்னுட்டு எடுத்துட்டு வந்திருப்பேன். இடம் பிடிச்சு போட்டாலாம், இடம் பிடிச்சி.
ராணிக்கா வாங்கக்கா அந்த இணல்ல போய் இருப்போம். இதுக்கு பிறகு யார் வர போறா? ராணியக்க இந்த லட்சுமிக்க பேச்சை கேட்டுட்டு அங்க போகாதீங்க, இடம் பேரும் பார்த்துடுங்க. இவளுக்குலாம் மண்டையில மூளையை வைக்கிறதுக்கு பதிலா கடவுள் களிமண்ணை வச்சு பார்சல் பண்ணி அனுப்பிட்டாருன்னு நினைக்கேன். வாங்கக்கா இதுல போய் இருப்போம். சின்னவனா இந்த லட்சுமி பேசிட்டு போற பேச்சை பத்தியா? ஆமாக்க, நம்ம கஷ்டப்பட்டு இடம் பிடிச்சு போட்டிருக்கோம். எப்படி அசால்ட்டா பேசிட்டு போற பத்தியில. வசந்தி அக்கா லைன் போக ரொம்ப நேரம் ஆகும் போலல, அதுல போய் நம்மளே இருப்போமாக்க. நீ வேணா போய் இரு சின்ன பொண்ணு, உனக்கு நான் இடம் போட்டுக்கிறியேன். சரிக்க, கால் வலிக்கு நான் போய் இருக்கேன்னு. உமாளோ இவ இப்ப அங்க எதுக்கு போற தெரியுமா? அவ்வளோ என்ன கதை ஓடியாலன்னு கேட்க போறா. அதுக்கு இல்லக்க, ராணிய கட்ட ரேஷன் கடையில் உள்ள வியாட்டியை கேட்டிருந்தா, அதான் வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுன்னு கேட்க போவாளா இருக்கும். உமாளோ உன் வியாட்டியை எனக்கு தந்துடுன்னு அவன் அந்த ராமலட்சுமி கோமதி எல்லாருக்கும் சேர்த்து பறக்கிட்டு கிடப்பா பார்த்துக்க. ஏமா அவளுக்கு தொட்டில் கட்ட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. சின்ன பிள்ளை இருக்கேன்னு நினச்சி கொடுத்துறாத. நான் நல்லா கொடுப்பேனே, எனக்கே தேவை இருக்குக்க. நம்மளுக்கு தருவானி பார்த்தா அவளுக்கு தேவை இருக்கான். வசந்தியக்கா எங்க போறிய? அந்த மரத்தடியில போய் இருக்க போறம்மா. வேற யார்கிட்டயே கேட்டு பாப்போம். என்ன மக்களே, பிள்ளைக்கு என்ன வேணும்? அழாத. வர்க்கீஸு என்னம்மா? நல்லா அழுதுட்டே இருக்கா, சீக்கிரம் பாலாத்தி கொண்டு வா. சரிம்மா. போட்டு மக்களே, அப்பா இப்ப வந்துருவான். அழாத. பிள்ளைக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும்? சரி மக்களே சரி, அம்மா இப்ப வந்துருவா. பிள்ளைய எடுக்கிறதுக்கு அம்மா ஓடி வந்துருவா. ஜில்லுக்கு என்ன வேணும்? அப்பா வந்துட்டேன். இந்த பாலை குடி மக்களே, ஆகாட்டு. பிள்ளை நல்ல பால் குடிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு அம்மாட்ட போவோம் மக்களே. காட்டுமா, காட்டு. எங்க வர்க்கீஸ் போனாவா? ரேஷன் கடைக்குதாம்மா போனா. இப்ப எதுக்கு ரேஷன் கடைக்கு? பிள்ளைய யாரு பாப்பான்னு அவ போட்டுட்டு போறா. மிந்தி சின்ன பிள்ளை விவரம் தெரியாது, எடுத்தா வந்து இருப்பா. இப்ப அம்மா அம்மான்னு தேடியல்ல, இப்பவும் போட்டுட்டு ஓடியா? எப்பமா வீட்ல இருக்காம உரிச்சிட்டு தானே திரியா? இல்லம்மா, ரேஷன் கடையில வியாட்டியும் சேலையும் கொடுக்காமலாம், நான் தான் போக சொன்னம்மா. நீ தான் சரியில்லை, அதான் அவ பிள்ளைய போட்டுட்டு அங்க இங்கேயும் ஓடிட்டு திரியா. இன்னைக்கு வரட்டு. அவ போக மாட்டேன்னு சொன்னா, நான் தான் போக சொன்னேன். இப்ப போன் பண்ணி கூப்பிடியேன். யாரு? சின்ன பொண்ணா போக மாட்டேன்னா? அவ நல்லா சொல்லுவாளா போக மாட்டே நீ? ஒன்ன இல்லம்மா, ஒன்ன இல்ல, தூங்கு தூங்கு. பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்துட்டு வா. துணியை மாத்தி நீ தொட்டில கடத்து. சரிம்மா. என்ன செல்லகுட்டி, வயிறு நிறைஞ்சிட்டா? தூங்குங்க. என்ன மக்களே? இந்த துணி இருக்கட்டாமா? இது இருக்கட்டும் மக்கா. பிள்ளை இதுக்கு அப்படியே தொட்டில கடத்திரு மக்களே. செல்ல கட்டி தூங்குங்க. என் பிள்ளைக்கு சிரிப்பையும் மூஞ்சியும் பார்த்தா எங்கேயும் போக வேண்டாம, வீட்டுக்குள்ளே இருக்கலாம. இந்த பிள்ளைய போட்டுட்டு அங்க எங்கேயும் வாடியா. போவர்க்கீஸு அவளை வர சொல்லு. இப்ப 1/2 மணி நேரத்துல ஜில்லி எழும்புவா. சரிம்மா, போறேன்.